103வது திவ்யதேசம் மதுராவில் பிறந்தவர். அவருடைய லீலா சேஷ்டிதங்களை எல்லாம் அனுபவித்தது ஒரு ஊர், கோகுலம்னு பேரு, ஆயர்பாடி. ஆயர்பாடியில் தோன்றும் அணிவிளக்கன்னோ பகவான். அந்த ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான். அந்த ஆயர்பாடியை எவ்வளவு அனுபவிச்சிருக்கோம். 7 புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சிரட்டி பலூட்டி தலா என்ன தவம் செய்தனை. அந்த யசோதா என்னெல்லாம் லீலா சேஷ்டிதங்கள் அனுபவித்தாளோ. ஐயா நாவழித்தாளை கிருஷ்ணரை காமிச்சு நாக்க வழிக்கணும், ரொம்ப பால் தொத்தி இருக்கு, நாக்க நீட்டுங்கிற சாக்கலத்தை வையம் 7ம் கண்டாள் பிள்ளை வாயுளே. அப்படி அந்த கிளீன் பண்ற சாக்கில பார்த்தா அங்க மார்ஸ் இருக்கு, ஜூபிட்டர் இருக்கு, யுரேனஸ் இருக்கு, புளூட்டோ இருக்கு. ஐயோ இது என்ன நாசா டெலிஸ்கோப்ல பாக்குற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறதுக்குள்ள அவ விழுந்துட்டா. இதெல்லாம் எங்க சுவாமி? எல்லாம் கோகுலம் தான். அந்த கோகுலம்ங்கிற மண் எவ்வளவு பாக்கியம். பெருமாள் ஒரு இடமா அந்த இடத்துல நடந்திருக்கார், ஒரு இடமா உருண்டிருக்கார். ஒரு இடத்துல காளிய தமனம், ஒரு இடத்துல கோவர்தனத்தை பிடிச்சிருக்கார், பிருந்தாவனத்துல ராசக்கிரீட பண்ணிருக்கார், வேணுகானம் பண்ணிருக்கார், தேனுகாசுரவதம், பிரளம்பவதம், கேசிவதம், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், மன்னுமடவதுரை மைந்தன், தூய ஒருத்தி மகனாய் பிறந்து தூய பெருநீர் யமுனையை கடந்து ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து குன்றுகுடிலா எடுத்தவன் குன்றுகுடையா வெடுத்தவன் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள வேண்டும்னு ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை முழுக்க பிரார்த்தனை பண்ணாளே. இப்பேற்பட்ட பகவானுடைய வைபவத்தை காண்டது திருவாயர்பாடி. ஆய்ப்பாடி ஆயர்களுடைய சேரி. 10,000 பசுக்கள் ஒரு ஊர்ல இருந்துடுத்துனா அதுக்கு கோகுலம்னு பேரு. கண்ணன் இருந்தபடியால் ரொம்ப பிரசித்தமான கோகுலம் இந்த கோகுலம். 103வது திவ்யதேசம்.